ஹலோ அப்பச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. எப்படி இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா இருக்கேன் அப்பச்சி. இப்பதான் தங்கச்சி வள்ளி கூட போனை பேசிட்டு வச்சேன். என்ன சொல்றா குண்டோஸ்? அவளுக்குன்னு துபாயில் வேற வேலை இல்லை, உனக்கும் சென்னையில் வேற வேலை இல்லை. மணிக்கணக்கா ஊரு புறணிலாம் பேசுறியா? நல்லா கண்டுபிடிச்சாங்கம்மா ஐமோ. இந்த ஐமோ கண்டுபிடிச்சதாலதான் உங்க அப்பச்சிக்கும் எனக்கும் சண்டை மிச்சம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ரீசார்ஜ் பண்ண சொல்லும் போது வாங்குற திட்டு இருக்கே அப்பப்பா. நான் எங்க ஆத்தா வீட்டுல அம்பிட்டு வசதியா இருந்தேன். என்னை 19 வயசுலயே உங்க அப்பச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க அப்பச்சிட்டையும் அப்பத்தாட்டையும் படுற பாடு. இதுல இந்த கொத்தமங்கல குரத்தைய கட்டி வச்சுட்டான்னு சொல்லி அடுத்துக்குவாங்க. அம்மா தேவையில்லாம கராட்டக்காரன் டைலாக்லாம் பேசாத. சும்மா ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, மலேசியால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்னு. உனக்கு அப்பச்சிக்கு செம ஜோடி பொருத்தம் தாமா. சரி அதை விடு தம்பி. உனக்கு 26 வயசாச்சு. எப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவ? எப்ப கேட்டாலும் செட்டில் ஆகணும்னா கடல்ல எப்ப அலையுறது, நீ அதுல எப்ப போய் குளிக்கிறது? அம்மா இன்னும் 2 இயர்ஸ்மா. இப்ப வாங்கின பிளாட்டோட இஎம்ஐ கொஞ்சம் கட்டிக்கிறேம்மா, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போடா போக்கத்தவனே. இதுக்கு மேல நான் சும்மா இருந்தேன்னா என்னைய ஊருக்குள்ள கடிசுன்னு வச்சு விடுவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 2 பொண்ணோட நம்பரை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். போய் நகர்த்தார் மேட்ரிமோனில செக் பண்ணிட்டு சொல்லு. அம்மா இப்ப ஏம்மா கல்யாணம் அவசரப்படுற? என்ன ஆச்சு உனக்கு? டேய் ஒரு நிமிஷம் இரு. நீ ஏதாவது பொண்ணை லவ் கிப் பண்ணி தொலைச்சிட்டியா? அம்மா நான் அப்பா மாதிரி புள்ளமா, அப்படிலாம் பண்ணுவனா? டேய் அதுதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ ஒரே பிள்ளடா, நமக்கு புள்ளி முக்கியம்டா. அம்மா புள்ளி கோலம்னு ஆரம்பிச்சிடாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் போன வை. இப்படி 26 வயசில் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறவங்க சுந்தரத்துக்கு 32 வயசு ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னு நீங்களே பாருங்களேன் அடுத்த சீனில். ஆச்சி வாத்தா நல்லம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆச்சி. இரு இரு இப்படி இரு. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் அத்தா, ஏதோ சிவா ராமான்னு. ஏன் அழுத்துக்கிறியாச்சி? என்ன ஒண்ணு சொல்றேன், இந்த கரண்ட் பார்த்து கிடப்பீங்க, கரண்ட் அமர்த்தி அமர்த்தி போட்டு போடுறாங்க. இதா புக்கை படிச்சுக்கணும் உட்காந்து அத்தா விட்டுட்டாங்க அத்தா அவர் வலிக்கு. சொல்லு அப்புறம் என்னாச்சு அந்த உலகம்பட்டி தாக்க? அதையும் ஆச்சி கேக்குறிய? ஜாதகம் பொருந்தல. நல்ல வேலை அத்தா, நல்லம்மா நான் சொல்றேன்னு நீயும் கேளு. 6 வருஷமா பொண்ணு தேடிக்கின்னு இருக்க. நல்ல இடம் வேணுங்கிற, மார்க்காவான ஆளுக வேணுங்கிற, நல்ல தொகை வகையும் நல்லா வேணும், பொண்ணும் அழகா வேணும், ஜாதகமும் பொருந்தணும்னு அத்தா நான் செஞ்சுதாத்தா தரணும் உனக்கு. செஞ்சு தர சொல்லாச்சி. எனக்கு இருக்கதோ கருவேப்பிலை காட்டும் ஒரே மகன். நல்லா பார்த்துதானே செய்யணும். நல்ல வேலை போ. எங்க காலங்கள் எல்லாம் அத்தா அப்படி ஜாதக பைத்தியமா தெரியல. இருந்தோம்னு வை. ஏன்னா இது உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, என் நாத்தனாவுக்கு 80 ஜாதகத்தை கொடுத்தாத்தா கல்யாணம் பண்ணா. இன்னைக்கு பாரு அவளை பெரும் போட்டு பணக்காரியா இருக்கா. சரி அது நான் இம்புட்டியே என் மக்களுக்கு கூட நான் ஜாதகம் பார்த்துலையாத்தா. பார்த்திருந்தேன்னு வை, உன்னைய மாதிரி நானும் சொன்ன மாதிரிக்கும் உட்கார்ந்துருக்க வேண்டியதாத்தா. பொண்ணுக்கு 4 இடம் பார்த்தா தானே ஆச்சு நல்ல இடமா முடியும். அதுக்குதான் ஆச்சு. நல்லாதான்டா. ஒரு ஜாதகத்தை கொடுத்தோம்னா ஒரு இடத்துல பாப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க என்னமோ ஊர்ல உலகத்துல அது அதிசயமா ஒரு ஜாதகத்தை 3 செராக்ஸ் எடுத்துக்கிறீங்க. நீ என்னமோ செரப்பட்டி ஜோசியரை போய் பாக்குற, உன் செட்டியார் என்னவோ வைரவ ஜோசியரை போய் பாக்குறாங்க. உன் ஆத்தா இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் வைரம் பெருமாள் கோயில வீட்டுக்கே வர சொல்லி ஜாதகம் பாக்குறிய. 3 பேர் 3 விதமா சொல்ல இடத்த விட்டு போடுறியாத்தா. பொண்ணுக்கு 4 இடம் பார்த்தா தானே ஆச்சு நல்ல இடமா முடியும். நல்லா தான் பாக்குறிய போங்க. இந்த பாரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சீதை வந்துட்டு போனா அவ பேரன் நடிக்கின்னு உன் மகனை ஒட்டித்தானே அவன் மகனுக்கும் கல்யாணம் பண்ணா. இன்னைக்கு பாரு பேரனோட வந்து நிக்கிறா. நீ இன்னும் ஜாதகக்காரனே தொங்கிக்கின்னு இருக்காத்தா. அப்ப ஜாதகம் பொய்ன்னு சொல்றீங்களாச்சி? அத சொல்லிட்டு ஊருக்குள்ள தெரிய முடியுமாத்தா? அதெல்லாம் நான் சொல்லல. ஜாதகத்தை நேரங்காலத்துக்கு பாருங்க, ஜாதகமே வாழ்க்கைன்னு இருந்துடாதீங்க தாத்தா சொல்றேன். சரியாச்சி. அந்த குளிபுர தக்கலா விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சியாச்சி? அதுவாத்தா விசாரிச்சுட்டு உங்க சோகியை தைக்க தெரியுமா, அவங்களுக்கு நல்ல ஆத்தா பச்சியா நல்லா தெரியுமா, அந்த பிள்ளையும் நல்ல அளவுல இருக்குமா. நீ மேற்கொண்டு பொண்ணு மெட்ராஸ்லயே வளர்ந்த பிள்ளையா, மேற்கொண்டு விசாரிச்சுன்னு செய்யுங்க ஆத்தா. சரியாச்சி. அப்ப நான் விசாரிச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன், நேரமா போச்சு, நான் கிளம்புறாச்சி. சரி ஆத்தா போயிட்டு காலகாலத்துல முடிச்சு விடுங்க இழுங்காம. சரியாச்சி. அந்த இந்தன்னு எல்லா ஜோசியக்காரர்களும் ஓகே சொல்லி இந்த குளிப்புற இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க எல்லாரும். ஆனால் பொண்ணு எப்படி ஓகே ஆச்சுன்னு நீங்களே பாருங்களேன் அடுத்த சீனில். ஏன் பச்சி வண்டி எடு போகிறதுக்கு மணியா இதுல ஆத்தா பச்செல்லாம் நேர போயிருப்பாங்கப்பா. எங்க அப்பதா உங்க பேரை வந்துல போக கிடக்கு. அவன் இப்பதான் சிவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கான்.
அவனுக்கு தான் மண்டமுடி பூரா கொட்டி போச்சே, நீ என்னத்த சீவி சிங்காரிக்கிற? இந்த அவனே வந்துட்டான், கேளுங்க. நான் அப்பதான் நான் எப்படி இருக்கேன்? ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஏன் பேரனுக்கு என்னடா நல்ல அழகா ராசப்பாட்கார மாதிரி இருக்கா? ராஜபாட்காரனா? அட குனி கிழங்கு, இவ்வளவு நேரம் மண்ட மசூரு பூரா கொட்டி போச்சுன்னு இப்ப ராஜபாட்காரனாம்ல. ஐயோ, இது கோல்மால் குடும்பம்டா சாமி, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டமே. தம்பி, நீ முன்னாடி போய்க்கினே இரு, அந்த வெட்டி பைய கையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே பாரு. சீக்கிரமா அப்பதா. சரி. டேய் செல்லப்பா, காசு கீசெல்லாம் கொடுத்து அந்த ஜோசியக்காரனை கரெக்ட் பண்ணி வச்சுட்டே இல்ல? அப்பதா ஜோசியக்காரனுக்கு காசு கொடுத்தாச்சு, சரி. ஜாதகக்காரனுக்கு காசு கொடுத்தாச்சு, சரி. எல்லார்ட்டையும் சொல்லி கரெக்ட் பண்ணியாச்சு. ஆல் செட் ஃபார் மாப்பிஸ் மேரேஜ். என்ன மேரேஜோ? இந்த தடவை எப்படியா இந்த பையல கல்யாணத்தை முடிச்சு போடணும்டா. உன்னைய கூட்டிக்கின்னு போறதே அந்த பைய புள்ளைய பார்த்து ஏதாச்சும் ஏடா கூடம் பண்ண அது சரி கட்டணும். அதுக்கிட்ட பாத்துக்க. நோ அப்பதா, என்னால என் நட்புக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாது. ஏடா அந்த குச்சியா துரோகமாம்ல? ஏண்டா வீட்டுல வந்து மட்டன் சாப்ஸும் கோழி குருமாவும் திங்கல நல்லா இருக்கு, துரோகமாம்ல துரோகம். உன்னை மாதிரி அவனுக்கும் கல்யாணம் புள்ள குட்டின்னு இருக்க வேண்டாம். இத சொன்னா அவங்க அப்பனாத்தாளுக்கும் புரிய மாட்டேங்குது. ஜாதகத்தை கட்டிக்கினே திரியிறாங்க. உனக்குமா புரியல? புரியல அந்த தொடப்பு கட்ட பிஞ்சு போய் பரவாயில்லையா? வேண்டாம் அப்பதா, நல்லா புரியுது. அருக்காணி மாதிரி பொண்ணு இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு செட் பண்றோம், முடிக்கிறோம். ஐஸ்வர்யா ராயோ ஓடப்பாயோ இதுதான் அவனுக்கு புள்ள. மணி புள்ளடா. என்ன வாஞ்சாலையா பேசிச்சு தெரியுமா? மணிப்பிள்ளையா? அவளா? அவ பார்வையே கத்தி மாதிரில இருந்துச்சு, மணிப்பிள்ளைன்ட்டு போறாங்க. ஐயோ, என்னமோ சுந்தரன் செட்டி செத்தா. இப்போ புரிஞ்சுதா? அப்பத்தாவும் செல்லப்பனும் ஜாதகக்காரங்க எல்லாரையும் பார்த்து பேசிதாங்க இந்த இடம் கை கூடி வந்திருக்கு. அடுத்த சீனில் தான் பொண்ணு பார்க்க போகிறாங்க. என்ன கூத்து நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? எங்க மாப்பிள்ள? நான் பின்னால ஆத்தாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். வாங்க எழுங்க. வாங்க இப்ப வாங்க. இவ ஒரு புரியாத கிறுக்கச்சி. அவங்க வீட்டுக்குள்ள அவங்களுக்கு முன்னாடி இவ வாங்கன்றா. வாங்க தம்பி, வாங்க மாப்பிள்ள. வாடா தம்பி, வந்து உட்காருங்க. போடா போய் உங்க அப்பா பக்கத்துல உட்காரு. உனக்கு வைக்கிற பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாத்தையும் உங்க அப்பாவே சாப்பிட்டுருவாரு. ஏய், ஏன்டா எங்க அப்பா அவங்களுக்காம இருக்க மாட்டியா நீ? பின்ன என்னடா, 6 வருஷமா உனக்கும் பொண்ணு பார்க்க போற இடத்துல எல்லாம் வைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு 18 கிலோ கூட்டிட்டாருடா. பாரு அங்க. என்ன செல்லப்பா, ஒரே குசு குசு ஒரே பேச்சா இருக்கு. என்ன ஒண்ணு இல்ல அங்கிள், நீங்க எப்படி பாடியை வந்து ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நம்ம உடம்பு நம்ம தானே பாத்துக்கணும். அப்ப இத்தனை நாள் என்ன அவர் உடம்ப பக்கத்து வீட்டு நாயர் பார்த்தாரா? என்னடா உங்க அப்பா மொக்க சூற மொக்கையா இருக்கு. ஆத்தா பொண்ண குட்டியா ஆத்தா. டேய், பொண்ணு வரப்போகுது, வாயில இருந்து வர நாயகத்தை ஆஃப் பண்ணிட்டு நீ என்ன பண்ற? கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடுற. அது எப்படா முடியும்? பொண்ணை பார்க்க வேணாமா, பேச வேணாமா? நீ பார்க்கறது பேசுறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல ராஜா. இந்த அரை மண்டைய பார்த்து அந்த பொண்ணு ஓகே சொல்லிச்சு பாரு, அதுவே பெரிய விஷயம். நீ ஏதாவது பேசி அந்த பிள்ளை ஒன்ன வேண்டாம்னு சொல்லி உங்க அப்பத்தாட்ட என்னால குச்சேடி வாங்க முடியாதுடா. என்னடா ஓகேயா? நான் பொண்ணு கிட்ட பேசணும். என்னடா கத்திட்ட? இப்போ உள்ள ஜெனரேஷன் மாப்பிள்ளை பொண்ணு பேசுறது வழக்கம் தானே. மாப்பிள்ளை எவ்வளவு வேணாலும் பேசுங்க, ஒரு 5 நிமிஷத்தை பேசி முடிச்சிருங்க. நம்ம பொண்ணு பத்தி நமக்கு தான் தெரியும். டேய் சின்ன பையா, அக்காவும் மாவும் பேசிட்டு இருப்பாங்க, கூட இருப்பா. போங்க போங்க. ஒரு வழியாக திண்டாடி அப்பத்தா செல்லப்பன் புண்ணியத்தில் நம்ம சுந்தரத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் சுந்தரத்தோட வாழ்க்கையில்
என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம்மா. நாச்சு கிச்சன்ல என்னமா பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரமா? பசிக்குது, வந்து சாப்பாட்டை வை. ஏய் சுந்தர், ஏன் இப்போ கத்திக்கிட்டே இருக்க? நீ வேலைக்கு போற மாதிரி தானே நானும் வேலைக்கு போறேன். இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்காச்சும் கொஞ்சம் தூங்கி லேட்டா எந்திரிக்கலாம் நினைச்சா விடுறியா? உன் தலைவலி பெரிய தலைவலியா போச்சு. இவர் காலையில எந்திரிச்சு வந்து கிரிக்கெட் விளையாட போயிடுவாரு. இதுக்கு நான் காஃபி வேற போட்டு கொடுக்கணும். அது பத்தாதுன்னு இந்த பந்து பொறுக்கி போட்டு வர்றதுக்கு நான் டிஃபன் வேற சுட சுட பண்ணி கொடுக்கணுமோ? வெயிட் பண்ணு, வரும். கீழதான் ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குல்ல, அங்கேயே ஏதாச்சும் கொட்டிட்டு வர வேண்டியதானே. இங்க வந்து ஏன் உயிரை வாங்குவாங்க? இந்த கடை திறந்ததுன்னா நல்ல சாப்பாடு நான் அங்கேயே சாப்பிட்டு வந்திருக்க மாட்டேனா? நீ போடுற உண்டை கட்டி மாதிரி இட்லியா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க போறேன். இட்லி எப்ப தூக்கி எறிஞ்சா கண்ணாடிலாம் உடஞ்சிரும் போல இருக்குது. சி, இந்த நாய் வேற காலை இருந்து தொலைச்சுக்கிட்டே இருக்கு. ஏய், யாரு நாய்ங்கிற? ஐயோ ராசா, உங்களை போய் நாய்லாம் சொல்லுவேனா? அப்புறம் அந்த நாய் வச்சுக்காது. நான் நிஜமாவே கத்துற நாய் தான் சொன்னேன். உனக்கு வாய் கொஞ்சம் நீளம்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளவு நீளம்னு தெரியாது யாத்தா. நீ ஒண்ணு பண்ணு, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்க சாம்பார் சாதம் கொண்டு போய் அந்த நாய்க்கு வை. ஏன் சுந்தர், சாம்பார் சாதம் சாப்பிட்டா நாய் குலைக்காதா? அத மோந்து பார்த்த உடனே அது செத்துரும். சுந்தர், இப்பெல்லாம் என் சமையல நீ ரொம்ப குறை சொல்ற. என்னாச்சு உனக்கு? நிறுத்தினாச்சு. எப்ப பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஒரு மனுஷன் வீட்டுல சாப்பாடு கேட்டா அது தப்பா? நீ சாப்பாடு கேட்டா தப்பு இல்ல, பட் நீ எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்ற. நான் என்ன பண்ணாலும் தப்பு, எப்படி பண்ணாலும் தப்பு. டிஃபன் பண்ணாட்டி தப்பு, வீட கூட்டாட்டி தப்பு, துணியை வாஷ் பண்ணாட்டி தப்பு. அப்பப்பா உன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது பையனுமே. ஏய், இதெல்லாம் ஹோம் மேக்கர் பண்ற வேலைதாம்மா. ஆமாப்பா, இவ்வளவு வேலையும் பார்த்து என்னால ஆபீஸ்ல போய் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு சேஞ்சுக்கு வேணா இந்த ஹோம் மேக்கர் வேலையெல்லாம் நீ பாரு. நான் ஆபீஸ்க்கு போய் சேலரி வாங்கி என்னோட சேலரில ஃபேமிலியை ரன் பண்ணுவோம். என்ன டீல் ஓகேயா? நிறுத்தினாச்சு. என்ன என்ன வேலைக்கு போக வீட்டுல இருக்க சொல்றியா? உத்தியோகம் புருஷ லட்சணம் தெரியுமா? அதெல்லாம் அப்போ. இப்போ உத்தியோகம் எல்லாருக்கும் தான் லட்சணம், தெரிஞ்சுக்கோ. உனக்கு என்னால சமைக்க முடியாது. உன்னை போய் என் தரையில கட்டி வச்சாங்க பாரு. அவங்க எதை கொண்டு அடிக்கிறேன்னு தெரியல. நல்லா அடிப்பா, எதை வச்சு வேணாலும் அடி. கட்டி வச்சது உங்க அம்மாவும் அப்பத்தாவும். அறிவு கட்ட ஜென்மங்க. நிறுத்தினாச்சு, அடி பிடிச்சிருவேன். சுந்தரம் கையை நீட்ட நாச்சா அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போக 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு! நம்ம பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான். மனுஷன் மாதிரி நடந்திருக்கான். 6 மாசம் சரியா போயிட்டு பார்த்தா போன் பண்ணாலும் தகவல் பண்றான், போன் பண்ணாலும் தகவல் பண்றான். ஆமாங்க, அந்த வீட்டுல இருக்காங்களே ஊர்ல இல்லாத ஒரு அப்பத்தா, அவங்க சொல்றாங்க உன் மகளை என் பேரனை அடிச்சு விட்டான்னு. அவங்க அடிச்சனால தானே நம்ம பொண்ணு அடிச்சிருச்சு. அவன் வாங்க சம்பளம் இவ்வளவு வாங்குறான். எது கை நீட்டி அடிக்கணும்? இங்க பாரு ராஜா, நீ ஒண்ணு கவலைப்படாத. அப்பா உனக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். இப்பயே உன் மாமனார் போன போட்டு என்ன செய்து கேட்கிறேன். ஹலோ, வாழ்க வளமுடன். வாழுங்க வாழுங்க, நல்லா வாழுங்க. நீங்க மட்டும் வாழுங்க, மத்தவங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன? ஹலோ, யார் பேசுறது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க, என் நம்பர் தெரியலையா இல்ல என் குரல் தெரியலையா? உங்களை நம்பி ஏமாந்த சம்பந்தி பேசுறேங்க. ஹலோ ஐதா, நீங்களா? ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாதுதான். நீங்களே சொல்லுங்க. உங்க பையன் போனை போட்டு எப்ப பார்த்தாலும் தகராறு பண்றாங்க. எங்க வீட்டுல இருக்கும் போதே இப்படி எங்க பொண்ணை பாடப்படுத்துறவர் உங்க வீட்டுல இருக்கும்போது என்ன படுத்துவார் சொல்லுங்க. ஐதா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஊர்ல இல்லாத பொண்ணா பெற்றிருக்கீங்க நீங்க. அவளுக்கு என்ன தனியா கொம்பா முளைச்சிருக்கு? யாராச்சும் வீட்டுக்கு வந்தா வாஞ்சாலியா வாங்க உட்காருங்கன்னு சொல்றாளா? அவுத்து விட்ட தலையும், பொட்டு வைக்காத நெத்தியும், ஒரு மரியாதை இல்லாத பேச்சும், புருஷன் பேரை சொல்லி சுந்தர்னு கூப்பிடுறா, நீ வா போன்னு சொல்றா. பொண்ணை வளர்த்துருக்கீங்க, பிசாசை வளர்த்துருக்கீங்க. முடிவு சொல்லுங்கன்னா நீங்க முடிவு சொல்லுங்க. நீங்க கேட்க கூடாது, நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். சரிங்க, ஒரு அளவு மீறி பேசிட்டீங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, எங்க பங்காளிகளை வச்சு பேசி முடிச்சுப்போம். என்னடா இப்படி சண்டையில் கொண்டு போய் முடிச்சு பாலா படம் மாதிரி நெகட்டிவ் எண்டிங் கொடுத்துட்டானே சீட்டின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போமா?
சுந்தரம் கையை நீட்ட நாச்சா அவங்க அம்மா வீட்டுக்கு கொச்சிட்டு போக முடிவு பண்ணுறா. போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிக்குவோன்னு 2 பேரும் ஃபோன் பேசுகிறாங்க. வரட்டும், என்னை அடிக்கிறான்லாங்க. எங்க அப்பாட்ட சொல்லித்தரேன் அவன். எவ்வளவு தைரியம் அவனுக்கு. ஹலோ அப்பா, நீங்க கட்டி வச்சீங்களே ஊர் உலகத்துல இல்லாத ஒரு மாப்பிள்ளை, அவன் என்னை அடிக்க வரான் பாக்க. இன்னிட்டி அடிக்க தானே வந்தாங்க மாப்பிள்ள, அடிக்கல இல்ல. இங்க பாரு ராஜா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்க செட்டியார் அவன் சொல்லாதன்னு. என்னைக்காச்சும் உங்க அம்மா என்கிட்ட இப்படி பேசிருப்பாளா? சண்டை வரும்போதெல்லாம் உங்க அம்மா எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பா உனக்கு நல்லா தெரியும். சரி, அதை விட நீ என்ன பண்ண சொல்லு. அப்பா சாப்பாடு கேட்டாங்கப்பா, வெயிட் பண்ணுங்க தரேன்னு சொன்னேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆகி என்னை அடிக்கலாம் வராங்கப்பா. நீ சரின்னு ஒரு வாரத்துல சொல்லிருப்ப. இங்க பாரு ராஜா, உன் வாயை முதல்ல அடக்கு. பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. உங்க செட்டியார் எல்லாத்தையும் என்கிட்ட போன் பண்ணி முன்கூட்டி என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்ட. நீ பண்ணது தவறுதான், விட்டு கொடுத்து போமா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க. அப்பா அவன் என்னை அடிக்க வரான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ கூலா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. போனை போது அம்மாட்ட கொடுங்கப்பா. இந்த பாரு ராஜா, நீ முதல்ல ஒழுங்கா பேச கத்துக்க, அப்புறம் உங்க செட்டியார கூட சொல்லலாம். நானாச்சும் உங்ககிட்ட சாஃப்டா பேசிட்டு இருக்கேன், உங்க அம்மா கூட போன்ல பேச கொலையே பண்ணிடுவா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இனிமேல் இந்த போனே பண்ணாத. போனவே எனக்கு நிறைய வேலை இருக்கு. பார்த்தீங்களா, கல்யாணம் ஆன புதுசில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரது தான். அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை தாங்க ஒருத்தவங்க வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக்குது. பெற்றவங்க பிள்ளைங்க மேலே இருக்கிற கண்மூடித்தனமான அன்புனால தான் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் பேசுகிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துது. பெற்றவங்க பிள்ளைங்களுக்காக தீர விசாரித்து நல்ல புத்திமதி சொன்னாலே போதுங்க. நம்ம நாச்சாவோட அப்பா பேசுனதை கேட்டீங்க. இதே மாதிரி சுந்தரம் நலமாச்சிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நலமாச்சி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஹலோ தம்பி, என்னப்பா நல்லா இருக்கியா? நீ கட்டி வச்சே ஒரு ராட்சசி, அவன் கூட மனுஷன் எப்படி நல்லா இருக்க முடியும்? என்னடா ஆச்சு? சும்மா ஏன்டா அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்க? மா, சமைக்க தெரியல, வீட்டை ஒழுங்கா வச்சுக்க தெரியல, என்கிட்ட மரியாதையா பேச தெரியல, மொத்தத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல. ஏதோ 2 அரை அரைஞ்சிருப்பேன், அடிக்காம விட்டுட்டேன். தம்பி நிறுத்து. ஆம்பளை பிள்ளைனா பொண்ணை கை நீட்டி அடிச்சிருவியா? எங்கடா கத்துக்கிட்ட இந்த பழக்கமெல்லாம்? அவ சின்ன பொண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தருவோம். என்ன தெரியும் அவளுக்கு உன் பழக்கமெல்லாம்? அவ 2 வேலை பார்த்தா, நீ 2 வேலையை பாரு. நீ 2 வேலை பார்க்கறன்னு அவ 4 வேலையை பார்ப்பா. அதை விட்டுட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதை கொண்டா இதை கொண்டானா எந்த பிள்ளைக்கு தாண்டா கோவம் வராது? மா, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? தம்பி, ஒரு மனுஷ மக்க வீட்டுல பிறந்த மாதிரியா பேசுற நீ? அடிக்கிறேன் கொள்ளுறேன். கல்யாணமான புதுசுல இப்பெல்லாம் சண்டை வர்றது சகஜம்தான். விட்டுட்டு பேசாம போயிடும். உங்க அப்பச்சி காலுக்கு மட்டும் இந்த விஷயம் போச்சுன்னா இந்த வீட்டு பக்கமே நீ வர முடியாது. நம்மளுக்கு பேரும் உங்க அப்பச்சிக்கு பேரும் கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சு நடந்துக்க சொல்லிட்டேன். சரி, போன பை. ஜாதகம் பார்த்து தான் பாதி கல்யாணங்கள் தள்ளி போயிருக்கு. இன்னையோட வாழ்க்கை முறையில் எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கும். நியூக்ளியர் ஃபேமிலியில் இது மாதிரி சண்டைகள் வர்றது சகஜம்தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விட்டு கொடுத்து பேசினாலே, அவங்கவுங்க ஈகோ விட்டு பேசினாலே டைவர்ஸுங்கிற பிரச்சனை பாதி குறைஞ்சிடும். சாரி நாச்சு, சரி விடு. ஓகே சுந்தர், சாரி. என் மேலே தான் தப்பு. நான் அவ்வளோ ஹார்ஷாக அவன்கிட்ட பேசிக்க கூடாது. சாரி. சரி விடு, ரொம்ப பசிக்குது. ஒரு சேர்ந்து ஹோட்டல் போயிட்டு ஏய், அப்படி மூவி போயிட்டு வந்துருவோமா?
வந்து தொலை. ஜாதகமும் டைவர்ஸும் தாங்க இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே. எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகளை மையமாக வச்சு நாங்கள் ஒரு ட்ராமா பண்ணோம். இதில் நாங்கள் யாருக்கும் கருத்தோ மெசேஜோ சொல்ல வரல. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் உள்ளது அப்படின்னு தாங்க சொல்கிறோம். நன்றி.